ஹாய் மக்களே! ஐபிஎல்ல நேத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் நடந்துச்சு. மேட்ச் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. பஞ்சாப் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு 10 நிமிஷம் தான். சரியா? 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. அவங்க கன் சைடு கண்டிப்பா வந்து அவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்க. ஃபைனல் போவாங்களா என்னன்னு தெரியாது. போன வருஷம் ரன்னர் அப். இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் போய் மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க பேட்டிங்கும் சரி, பவுலிங் சரி, ஃபீல்டிங்கும் சரி எல்லாமே அவங்க வந்து செட்டில்டு. ஆன் பேப்பரும் சரி, ஆன் ஃபீல்டும் சரி பெஸ்ட் டீமுங்க. நம்ம இத ப்ரிவியூலயே சொல்லியிருந்தோம். நேத்து மேட்ச் ப்ரிவியூலயே நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. அதே மாதிரி அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் கோ வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல இருக்காங்க. ஆன் தி அதர் சைட் சிஎஸ்கே நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ். வேற யாராவது கூட்டு வந்து டாஸாவது போடுங்களேன். அவர் அன்னைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்குங்க. டாஸ் வின் பண்ணி சரி ஓகே பேட்டிங் போட்டாச்சு. பேட்டிங்ல 210ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன் ஷார்ட்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11. பிளேயிங் 11ல பார்த்தீங்கன்னா ஜாமி ஓர்டன் எங்கப்பா போனேன்? இம்பாக்ட் சப்பா வச்சிருந்தீங்க. இம்பாக்ட் சப்பாவை எடுத்துட்டு வரலையே ஜாமி ஓர்டன். போன மேட்ச்ல அவர் தாங்க ஹீரோ. அவரை விட்டுட்டீங்க ஜாமி ஓர்டன். சரி ஓகே. ஓப்பனிங் ஆடினீங்கல்ல சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். சஞ்சு சாம்சன் எதுக்குப்பா அந்த பேக் ஃபுட்லயே தாங்க இருக்காரு இன்னமும். அந்த பிச்சில் தான் ஜிம்பாவே கூட நல்லா ஆடினாரு. எல்லாம் சேப்பாக் பிச்சு நல்லா ஆடிடுவார். அப்படி இப்படி நாங்கள் அந்த பேக் ஃபுட்லயே தான். சரி அடுத்து ஆயுஷ் மாத்திரை வந்தார். சரி அவர் நல்லாவே ஆடினார். உண்மையிலே சூப்பராக ஆடினார். பட் நிறைய கேட்ச் மிஸ்ஸஸ்னால தான் அவர் வந்து எடுத்துட்டு போக முடிஞ்சது. அவர் ஆடுறதை பார்த்து ருத்ராஜ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்ட்டாருன்னு தோணுது. ஏன்னா ஒரே ஒரு பவுண்டரி தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஒரு 3rd ஓவர்லயோ 4th ஓவர்லயோ அவர் வந்து சிங்கிள் எடுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸும் முடிவுக்கு வந்துருச்சு. யாரு? ருத்ராஜ் கெய்க்வாட். அடுத்து ஆடினது வந்து ஆயுஷ் மாத்திரை எடுத்துட்டு மார்க்கெல்லாம் வச்சு விளாசினாருன்னு தான் சொல்லணும். ஷார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா புல் ஷாட்ல வெறித்தனம். அப்படி ஆடினாரு ஆயுஷ் மாத்திரை. அதுக்கடுத்து வந்து சர்ஃப்ராஸ் கான் ஒரு கேமியோ, செம்ம கேமியோ. அவரோட ஷார்ட்ஸை எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா எதுவுமே பாருங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் லாங்க எங்கேயுமே ஆட மாட்டார். எல்லாம் இந்த பின்னாடி இப்படி தூக்குற ஷாட்டு ஏதோ அன்ஆர்த்தடாக்ஸ்னா அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படி ஆடுறாரு. சூப்பர் கேமியோ அவரு. சிவம் துவே நல்லா ஆடினார். அவர் வந்து அந்த கேமை எடுத்துட்டு போய் கடைசியில வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாருன்னு தான் சொல்லணும். சரியா? பேட்டிங் இஸ் ஓகே. பேட்டிங்லேயும் இன்னொரு குறை இருக்கு. பிரசாந்த் வீர் இந்த பையன் வந்து கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரை நீங்கள் 28 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்கல்ல. அவர் ஆடலைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்யூ ஷாட் போன மேட்ச் ஆடினாரு. இந்த மேட்ச் வந்து பிரசாந்த் வீரை எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஒரே மேட்ச்ல நீங்கள் ட்ராப் பண்ணி பிரசாந்த் வீரை எடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த பையனுக்கு பேட்டிங் ஆட வரல. பவுலிங்காவது அட்லீஸ்ட் கொடுக்கணும்ல. கொடுக்கல. ஏன்? கொஷின் மார்க் தாங்க. சரியா? ஏன் இந்த பவுலிங் விஷயத்துக்கு நான் வரேன்னா பேட்டிங் நம்ம கொஞ்சம் ஓகேவா இருக்கும்னு நான் தோணுது. போன மேட்ச்க்கு இந்த மேட்ச் பவுலிங் சைடு வந்தீங்கன்னா மேட் ஹென்ரியா இருக்கட்டும், கலீல் அஹ்மதா இருக்கும் ஓப்பனிங் பண்ணாங்க. அந்த சைடு ஆர்யாவும் பிரப்சிமரன் சிங்கும் 2 பேரும் பொல்லந்து எடுக்கிறாங்க. சரி ஒரு ஓவர் மாற்றி ஸ்பின்னர் கையில் தான் கொடுத்து பாருங்களேன். ஏன்னா நீங்கள் இம்பாக்ட் சப்பா வேறு ராகுல் சக்கர் வேறு எடுத்து வந்தீங்க. நான் ஜாமி அவுட்டன் தான் வருவார்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ராகுல் சக்கர் எடுத்து வந்து நிற்கிறீங்க. ஏன்னா சகல் போடுறாருன்னா சகலோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, அவர் போடுற விதம் என்ன அதை பார்க்கணும். அதை விட்டு போட்டு ராகுல் சக்கர் எடுத்து வந்துட்டு 2 பேரும் எனக்கு 40 ரன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 100ம் ராகுல். அங்கேயே மேட்ச் போச்சு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லேயே மேட்ச் போச்சு. 4 ஓவர்லேயே 60-70 போயிட்டாங்க. மேட் எல்லாம் விட்டு வெலாசி தள்ளுறாங்க. நேத்தன் எல்லிஸ் தான் உங்களுக்கு பிரைம் பவுலர்னா அதுக்கேற்ற ரிப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் முசர்பானியில் அவைலபிளில் இருந்தார். எடுத்து ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இன்ஜூர்டான பிளேயர் யாரு? ஸ்பென்சர் ஜான்சன். அவர் இதை விட மோசம். பேக்கப்லேயாவது ஆள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜக்கரி ஃபோக்ஸ் இருக்கு. அப்படி கொடுக்கலாம். 2 ஓவர் 60 ரன் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பிரசாந்த் வீருக்கு ஓவரே கொடுக்கலாம். அப்புறம் எதுக்கு 15 கோடி கொடுத்து எடுத்தீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன்லேயே தப்பு பண்ணியாச்சுங்க. மெயின் ஆப்ஷனில், மெகா ஆப்ஷனில், மினி ஆப்ஷன்லேயும் தப்பு பண்ணியாச்சு. நிறைய பிளேயர்ஸுங்க. யார்? நம்ம ஜெசன் ஹோல்டரு, குப்பர் கொனாலி, ஜேக்கப் டஃபி இவங்கெல்லாம் வந்து அவைலபிள் தான் இருந்தாங்க. பேஸ் ப்ரைஸ்களை எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க 2 பேர்த்துக்கு 28-30 கோடி ஒருத்தர் எடுத்துருந்துருக்கலாம். ஒருத்தர் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பையன் விளையாடவும் வைக்கல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் ட்ராப் பண்ணிடுவாங்க பாருங்களேன். சீரீஸ் அடுத்த மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு இன்னொருத்தரை கொண்டு வருவோம். நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி இந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி அக்கில் ஹுசைன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா கலீல் அஹ்மதையும் அக்கில் ஹுசைனையும் பவர் பிளேயில் போட்டு விட்டுட்டு மீதி பிளேயர்ஸ் அடுத்தடுத்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். கம்போஜ் நல்லாவே போகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் விக்கெட் எடுக்கிறாரு. கொஞ்சம் எக்கானமி ஜாஸ்தி தான். பட் விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. கம்போஜை விடக்கூடாது. அவரை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ட்ரெயின் பண்ணி கொண்டு போகணும். கேமை ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பட் இவங்க பவுலிங் இன்னுமே ஷார்ட் அவுட் பண்ணணுங்க. சீரியஸாக இந்த பவுலிங் வச்சு கண்டிப்பாக சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். ப்ரிவியூவில் சொன்னது தான், அனாலிசிஸில் சொன்னது தான். இந்த பவுலிங் வச்சு கண்டிப்பாக இந்த ஐபிஎல் வந்து இவங்க வந்து டேக்கிளே பண்ண முடியாது. சீரியஸ்
ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கலில் மேட் என்று அடி வாங்குறாங்க, மிடில் 100 அடி வாங்குறாரு. 100 எங்கேருந்து தெரியுமா அந்த ரிதம் போச்சு? வைபவ் சூரியவன்சி ஒரு காட்டினார், அங்கேருந்து இந்த ரிதம் வருண் சக்கரவர்த்திக்கு எப்படி ஆச்சு அதே மாதிரி தான் 100க்கும் அவரோட ரிதம் போச்சு. அக்கீல் ஹுசைன் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா பவர் பிளே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஜாமி ஓவர்டன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் தள்ளி போய் ஐ மீன் லைக் 10th வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரும் ட்ராப் ஆவாங்க எப்போன்னா தோனியும் பிரிவிஸும் வந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் ட்ராப் ஆகிடுவாங்க. அந்த 30 கோடி அங்கேயே போயிடும். அது பெஞ்ச் தான் பண்ணணும், சீரியஸாக பெஞ்ச் தான் பண்ணணும், வேறு வழியில் இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு அது தேவை. எம்எஸ்டி வந்து சென்டர் இருந்தால் தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிவம் துபே மட்டும்தான் நமக்கு சென்டரில் இருக்கார், வேறு யாருமே எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லா டீமுமே கிட்டத்தட்ட 8, ஏன் பஞ்சாபே எடுத்துக்கோங்களேன், நேற்று வந்து சஷாங்க் சிங் ஜெயிக்க வச்சார் மார்க்கஸ் ஸ்டானிஸும் சஷாங்க் சிங்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஜான்சன் பார்லெட் வரைக்கும் ஆடுறாங்க. கடைசியில் ஒருத்தர் 2 பேராக தான் அந்த பவுலர் கேட்டகரியிலே வராங்க. இங்கே யார் இருக்கா? நீங்கள் நேற்று பிரசாந்த் வீரோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்போஜ், மேட்டன்ட்ரி, நூர் அகமதுன்னு போயிடும், கலீல் அகமது, இந்த 4 பேரை வச்சு தான் நீங்கள் எண்டில் ஆடணும். அடுத்த மேட்ச் வேறு ஆர்சிபி கூட, ஃபிலிப் சால்ட்டும் விராட் கோலி ஓப்பனிங். கண்டிப்பாக அக்கீல் ஹுசைன் எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணணும். இத்தனைக்கு 2 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஆடினீங்க. அதில் அந்த ஜாமி ஓட்டன் எடுத்து வந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதான். நிறைய மிஸ்டேக் இருக்குங்க ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதெல்லாம் வந்து உட்கார்ந்து பேசினே அவங்க வந்து இந்த ஸ்கவுட்டிங் எல்லாம் சொல்கிறாங்கல்ல மற்ற டீமில், அந்த மாதிரி நமக்கு எதுவுமே இல்லையா சிஎஸ்கே கிரிக்கெட். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தாங்க, ஒரே மேட்ச்சில் வந்து பொட்டன்ஷியல் நம்ம வந்து இது பண்ண முடியாது, கோயிங் ஃபார்வர்ட் அதெல்லாம் அடாப்ட் ஆகிடும், சூப்பர் செஞ்சு அடாப்ட் ஆகிற மாதிரிலாம் தெரியல. சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு திரும்பி வரணும். ஃபார்முக்கு திரும்பி வரணும்னா அவர் அந்த பின்னாடி போய் ஆடுறதெல்லாம் ஆகக்கூடாது. அவரோட நேச்சுரல் கேமாக அவர் ஆடினார்னா எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ருத்ராஜ் கெய்க்வாட் சீமஸை விட ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இன்னொன்று அவரும் கொஞ்சம் அடித்து ஆடுற மாதிரி இருக்கணும். மற்ற டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்து 4-6 அடிக்காது. ஏன் இந்த மேட்ச்சில் ஆரியா ஃபஸ்ட்டு பாலே 4-6 நம்ம தடவிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஓவர்லேயே. அப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், 9th 10th பிளேஸ்க்கு கேகேஆர் விசஸ் சிஎஸ்கே இந்த 2 பேர் தான் மாறி மாறி போட்டி போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்கள் கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோதான் பேசினாலும் அது அவ்வளோதான். பவுலிங் வந்து வீக்னஸ் தான். நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள், எந்த லைனப்போட சிஎஸ்கே போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஜெயிக்கிறது கஷ்டம், பெட்டராக இருக்கும். ஏன்னா வரப்போகிற மேட்ச்லாம் கொஞ்சம் ஆர்சிபி, மும்பை இவங்க கூடலாம் போகும்போது அட்டி தம்சமே பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டீம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், யார் லைனப்புக்குள்ளே வந்தால் சிஎஸ்கே கொஞ்சம் பெட்டராகலாம் அப்படின்னு. சரிங்களா, டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வீடியோஸ் வந்து பை.